சாய் உறவுகளுக்கு வணக்கம். சிவ அம்மா சாய் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சத்குரு சாய்பாபாவை பற்றி நிறைய வதந்திகள். அவர் எப்போ ஆவோ சாயின்னு மகள்சாபதி கூப்பிட்டாரோ அந்த நொடியிலிருந்து ஆரம்பித்த அந்த வதந்தி இந்த நொடி வரையிலும் இந்த நிமிடங்கள் வரையில் அது நடிச்சிட்ருக்கு. பாபா இந்துவா முஸ்லீமா அப்படின்னு. அவர் ஷீர்டியில் வாழ்ந்த காலங்களில் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்ததாகவும் அதை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஷீர்டி சாய்பாபா அவதரித்த மாதிரியும் ஒரு விஷயங்கள் பேசப்படுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா பாபா ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் துனி என்கின்ற நெருப்பை வளர்த்திருக்க மாட்டார். தீபங்களை சுற்றி அந்த மசூதியை சுற்றி எரிய விட்டிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் பாபா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த உலகமே எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது என்ன வாய்ப்புனா, அவர் இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறது அவர் வாயாலேயே சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை யதார்த்தமாகவே அமைஞ்சுது. அது எப்படின்னா, ஷீரடி கிராமத்தில் இரவு நேர ரோந்தில் காவல்துறையினர் போலீஸ் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு வழிபறி திருடன் போலீஸ்கிட்ட மாட்டுறான். அப்படி போலீஸ்கிட்ட மாட்டும்போது போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி அடித்து கேட்கும்போது கையில் நிறைய நகைகள் வச்சுருக்கான். ஒரு பை நிறைய நகைகள். அந்த நகைகளை பார்த்தவொடனே போலீஸ்காரங்களுக்கு இவன் மேலே சந்தேகம் வந்து திருடன் முடிவு பண்ணி அவனை நகையை பறிமுதல் பண்ணிவிட்டு, இந்த நகை உங்கள் எங்கேருந்து திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மனசில் என்ன தோணுதோ, அது பாபாவே தோண வச்சாரா இல்லை அவனுக்கு தோணி சொன்னானா அதுங்கிறது தெரியல. அப்போ என்ன சொன்னான்னா, அவன் தப்பிக்கிறதுக்காக சொன்னாங்கிறது கூட எனக்கு தெரியல. அதுவாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அதை தவிர அவன் என்ன சொன்னான்னா, ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் பாபா வாரி வாரி வழங்குறாங்களே, காலையில் வந்தார்னா சாயங்காலம் 6 மணிக்கு தூங்க போகும்போது கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் கையை தட்டிட்டு தானே போய் படுக்க போகிறாங்க. அவங்க எல்லோரும் கொடுக்கும்போது அவர் பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது எனக்கு என் சகோதரிக்கு நான் திருமணத்துக்காக பாபாட்ட கேட்டேன், அதனால் இந்த நகைகள்லாம் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை அந்த காவல்துறையிட்ட சொல்லிட்டான். சொன்னோன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கிராமங்கள்லேயோ ஒரு நகரத்துலேயோ ஒரு ஊர்லேயோ ஒரு சித்த புருஷரோ ஒரு மகானோ பிரசித்தியாகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவான ஒரு விஷயங்களும் எதிர்ப்பான ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இவருக்கும் எதிர்ப்பான கும்பல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருந்திருக்கு. அப்போ என்னன்னாக்கா, இவங்க ஸ்டேஷனில் போய் நான் இது பண்ணி கேட்கும்போது எல்லாரும் ஒரு தரப்பட்டவங்க இல்லை பாபா அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டார், எங்கேயே திருடிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் பாபா கொடுத்தாருன்னா அவருக்கு அதை அவர் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கோஷ்டிகள் அது மாதிரி கேட்குற ஒரு சூழ்நிலை வந்தோடனே அவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி, இந்தியா கேட்கலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் ஒரு குரூப்பு போகவே கூடாது, நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்குற அளவுக்கு உள்ளவர் கிடையாது, பாபா அவர் பெரிய மகான், அவர்கிட்ட நீங்கள் யாரும் மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது, மகானாக இருந்தான்னா யாராக இருந்தானே, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கைதி ஒரு குற்றவாளி அகப்பட்டிருக்கான், அவன்கிட்ட நம்ம ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு விஷயம் கேட்கும்போது அவன் பாபா கையை காமிக்கிறான். அப்படிங்கும்போது பாபா பற்றி நம்ம கேட்காம என்ன பண்ண போகிறான், கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு ஷீரடி அவருடைய சாவடி சத்சங்கம் நடந்துகிட்ருக்கு அங்கே வராது. வந்தவுடனே பாபா அப்படி புன்முறுவலோடு அவங்கள ரிசீவ் பண்ணுறாரு, வாங்க வாங்க அப்படின்னா. அதில் ஒரு துடுக்குத்தனமான ஒரு கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, சார் நாங்கள் உங்களை குசல விசாரிக்கலாம் வரல, உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். நான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் யோசிக்காமல், எல்லோரும் என்ன சொல்கிறீங்க என்ன, என் பாபா பாபா பாபான்னு எங்கே பார்த்தாலும் ஒரு குரல், எல்லோரும் பாபான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் என்னோடய பேர். பாபான்னு எல்லோரும் சொன்னால் உங்கள் பேர் என்ன அப்படிங்கும்போது அவர் ஆணித்தரமாக சொல்கிறார், எல்லோரும் பாபான்னு சொல்கிறதுனால என்னுடைய பேர் பாபா தான், நான் பாபா. உங்கள் அப்பா பேர் என்ன,
அப்படின்னோடனே அவர் சொன்ன வார்த்தை பிரம்மம். எங்கள் அப்பா பேர் பிரம்மம். அம்மா பேர் என்ன? அம்மா பேர் மாயை. அப்போ பிரம்மம் மாயைங்கிறது வந்து நம்மளுடைய சனாதனத்தில், நம்மளுடைய இந்து மதத்துக்குள்ளே வருகின்ற ஒரு விஷயம். இங்கே அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தாருன்னா அப்பா பேர் இஸ்மாயில், அம்மா பேர் நூர்ஜஹான், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்லை வந்து ஒரு ஹிந்துவாக இருந்திருந்தா பிறந்திருந்தார், இந்து வயத்தில் பிறந்திருந்தார்னா ஒரு ருக்மணி அம்மாள், ஒரு சோமசுந்தரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லியிருக்கலாம். அது எதுவுமே சொல்லாமல் நான் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் பிறந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏன் போய் சொல்லணும்? அவர் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய சக்தி படைத்த ஒரு மகான். அவர் வந்து தன்னை வந்து ஒரு தாய் வயத்துலேயோ ஒரு தகப்பன் வயத்துலேயோ பிறந்த பிறகு தன் இல்லை, நான் அது மாதிரி இல்லை, எங்கள் அப்பா பேர் மறைச்சி சொல்லணுங்கிற அவசியமோ அது பண்ணுற ஒரு சூழ்நிலையோ அவருக்கு ஏற்படலை. அவர் உண்மையே சொல்லியிருக்காரு. சுயம்புவாக நான் அவதரித்தேங்கிறத அழகாக சொல்லாமல் சொல்லியிருக்காரு. பாபா சுயம்புவாக அவதரித்தவர் தான். அவர் சிவபெருமான் மாதிரி. சிவன் அடுத்தவருடைய ஒரு ஜெனரேஷன், இல்லை அடுத்தனுடைய அவருடைய சுயம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாராளமாக. அதனால் பாபாவை ஒரு கூட்டுக்குள்ளே தயவுசெய்து யாரும் அடக்காதீங்க. அவர் வந்து நம்மளுடைய சிவனுடைய அவதாரம், சிவனுடைய வடிவம், அவர் தான் எல்லாமே. அதனால் நம்ம தாராளமாக அவரை சிவன் என்று தைரியமாக சந்தோஷமாக சொல்லிக்கலாம். இந்த பாகுபாடு, மனசில் வந்து சந்தேகங்கள், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு என்னவாக அவர் படுகின்றாரோ அவராகவே நீ அவரை ஏற்றுக்கொள். ஆனால் அவர் நிரூபிச்சுட்டு போன விஷயம் என்னன்னா, நான் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் பிறந்தவன் அப்படின்னு. அப்போ அங்கே தாய் தந்தையர் இருந்தால் கட்டாயமாக சொல்லியிருப்பார். ஆதிசங்கராக இருக்கட்டும், இல்லை குரு ராகவேந்திரராக இருக்கட்டும், இல்லை வந்து ஜீசஸாக இருக்கட்டும், இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய தாயார் பேர் தந்தையார் பேரை தெரிந்தவர்கள் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி தன்னுடைய பெயரை பிரம்மம் என்றும் மாயை என்றும் ஒரு மகான் சொல்கிறார் அப்படின்னா அவர் சுயம்பு தானே. அப்போ அவரை எப்படி ஒரு கூட்டுக்குள்ளே நீங்கள் அடைப்பீங்க? அவர் வந்து பிரம்மம் மாயை இதற்கு பிறந்தவர் அப்படின்னா அவர் ஒரு சுயம்புவாய் தோன்றியவர் என்று நான் கட்டாயமாக நம்ம வந்து அதை நம்ம நம்பலாம். அதுதான் உண்மை. ஆகால் இதை வந்து எந்த விதமான சந்தேகம் நோக்கமும் இல்லாமல் பாபாவை ஒரு பிரம்மமாகவும் ஒரு சிவனாக ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவரும் அவரை ஒன்றுபட்டு வழிபட்டு அவருடைய பேரொருளை நம்ம பெறணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் பாபாவை எந்த முறையில் வேணாலும் வழிபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அம்மா தான் எல்லாமே அப்படின்னா அம்மாவாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவர் அம்மாவாகவே இருப்பார். உங்களுக்கு அப்பானா உயிர், அப்பா தான் எல்லாமும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்பாவாக நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாவாகவே எல்லாமே செய்வார். அதே மாதிரி ஒரு நண்பனாகவோ இல்லை ஒரு சகோதரியாகவோ இல்லை ஒரு சகோதரனாகவோ எந்த ரூபத்தில் என்னவா நீங்கள் நினச்சி அவரை நீங்கள் வழிபடுறீங்களோ அதற்கான முழு ரிசல்ட்டு அவர்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். ஆனாலும் பாபாவுடைய வழிமுறைகள், அவரை வந்து நம்ம அவருடைய பாதச்சுவட்டை அவரை அடிச்சுவட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அன்னதானம், நேர்மை, தூய்மை, வாய்மை, இது எல்லாம் நம்ம கடைபிடித்தாலே முழு சாய் டிவோட்டின்னு நம்ம மாறுதட்டி சொல்லிக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் இதே போன்ற ஒரு தகவலுடன் சந்திப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.